டிசம்பர் மழை தான் நமக்கு தெரியும். ஆனா ஜனவரியில நேத்து மழை பெஞ்சது எல்லாரையும் ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்கு. அடடா! இந்த வருஷம் என்னவோ நடக்கப் போகுதுன்னு பயப்படவும் வச்சிருக்கு. அத பத்தி பேச நம்ம கூட வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம். ஜனவரிக்கு மேல காற்றழுத்த தாழ்வு பகுதி, எல்லோ அலர்ட் இதெல்லாம் நமக்கு என்ன சொல்ல வருது? குறிப்பா பார்த்தோம்னா புள்ளியியல் ரீதியா அதாவது நமக்கு டேட்டா படிதான் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் வடகிழக்கு பருவமழைன்னு கணக்கில் எடுத்துப்போம். அந்த புள்ளியியல் ரீதியா தான் வடகிழக்கு பருவமழை முடிவடைந்திருக்கும் தவிர இன்னும் தமிழகத்துல வடகிழக்கு பருவமழை நிறைவு பெறல. அதை இந்திய வானிலை மையமும் உறுதிப்படுத்தல. ஏன்னா அவங்க இன்னும் வடகிழக்கு பருவமழை விலகியதா எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடல. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கடந்த ஒரு 6 ஆண்டுகளா 2020ஆம் ஆண்டு முதலே பார்த்தோம்னா தமிழகத்துல ஜனவரி மாதத்துல மழைப்பொழிவு தாழ்வு பகுதி உருவாகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. குறிப்பா அறுவடை காலகட்டத்துல விவசாயிகள் பெரிய பாதிப்பையும் இடையூறுகளையும் சந்திச்சுட்டு வர்றதும் தொடர்ச்சியா நடக்குது. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த 6 ஆண்டுகள்ல இது 5வது லானினா ஆண்டு. குறிப்பா நமக்கு அந்த ஜனவரி மாதத்தை எடுத்துட்டா கடந்த 7 ஆண்டுகள்ல இது 6வது லானினா ஆண்டா இருக்கு. இந்த லானினா ஆண்டுகள்லயே இது போன்று பசிபிக் பெருங்கடல்ல இருந்து ஈரப்பதமான கிழக்கு திசை காற்று வருகை தந்து ஜனவரி மாதத்தில் அந்த பிந்திய மழைப்பொழிவுன்னு சொல்லுவோம். அது பருவமழை காலம்னு எடுத்துக்கிட்டா நீங்க முன்மழை பின்மழைன்னு நம்ம பிரிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த லானினா ஆண்டுகள்ல பின்மழை சற்று கூடுதலா இருக்கும். அந்த வகையில டிசம்பர் 31ஓட புள்ளியியல் ரீதியா வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றாலும் ஜனவரி 1, 2 தேதிகள்லயே பார்த்தோம். நமக்கு சென்னையில புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போதே ஒரு கனமழை பதிவானதையும், 2ஆம் தேதி தென்காசி குற்றால பகுதிகள் எல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதையும் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. அப்ப என்னன்னா பருவமழை இன்னும் முழுமையா நிறைவு பெறல அப்படிங்கறதுதான் காமிக்குது. அதன் காரணமா நமக்கு தற்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கி இன்றைய தினம் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தென்கிழக்கு வங்கக்கடல்ல உருவாக இருக்கு. இது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதத்துல உருவாகக்கூடிய 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அதாவது கடந்த 155 ஆண்டுகள்ல அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ வங்கக்கடல் பகுதிகளில் இந்த தாழ்வு மண்டலங்கள் உருவாவது இயல்புதான் அப்படிங்கிறத. ஏன்னா இது ஒன்றும் முதல் முறையா உருவாகல. 21வது ஒரு தாழ்வு மண்டலமா எத்தனை ஆண்டுகள்ல? 155 ஆண்டுகள்ல. இது அதாவது அப்போ இது வழக்கம்னு சொல்றீங்களா, ரேர்னு சொல்றீங்களா? எப்படி அது புரிஞ்சுக்கிறது? 1871ஆம் ஆண்டுல இருந்து நம்ம எடுத்துட்டோம்னா இது நமக்கு 21வது காற்றழுத்த தாழ்வு மண்டலம். ஸோ இது ரேர் தான். ஆனா நம்ம காலநிலை மாற்றம்னோ இல்ல வேற எதையும் நம்ம ஒப்பிட முடியாது. ஏன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த லானினா ஆண்டுகள்ல நடைபெற்றது முந்தைய காலகட்டத்திலையும் நடந்திருக்கு. கடந்த 6 ஆண்டுகள்லயும் இந்த மழைப்பொழிவு ஜனவரி மாத மழைப்பொழிவுங்கிறது நிகழ்ந்திருக்கு. அது இந்த ஆண்டுமே தொடருது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அது ரொம்ப புள்ளியியல் ரீதியா பார்த்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜனவரி தொடங்கிருச்சு, ஜனவரி மாசம் பிறந்ததுனால மழை இனிமே இல்ல, சீசன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா அப்படி பார்க்காம இயல்பா பார்த்தோம்னாக்கா வடகிழக்கு பருவமழையோட தொடர்ச்சி தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா 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 வடகிழக்கு பருவமழையின் தொடர்ச்சி தான். கடந்த 6 ஆண்டுகள்லயே வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றதா இந்திய வானிலை மையம் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது ஜனவரி மாதங்கள்ல தான். இதிலும் குறிப்பா பார்த்தோம்னா 2021ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி தான் வடகிழக்கு பருவமழை நிறைவு பெற்றதா அறிவிச்சாங்க. அதுவும் இப்போ இந்த ஆண்டு இது வரைக்கும் இந்த அறிவிப்பு வரல. கடந்த 6 ஆண்டுகளுமே ஜனவரி மாதத்தின் 10ஆம் தேதிக்கு பிறகுதான் அந்த பருவமழை நிறைவு பெற்றதான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமா வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த லானினா ஆண்டுகள்ல ஜனவரி மாத மழைப்பொழிவு நீடிப்பது என்பது இயல்பான ஒன்றுதான். கடந்த 200 ஆண்டுகள் டேட்டா எடுத்தாலுமே இந்த லானினா ஆண்டுகள்ல ஜனவரி மாதம் மழை பதிவாகியிருக்கு. இது அரிதானது அப்படின்னாலும் கூட இயற்கைக்கு மாறானது, ஒரு பருவநிலை மாற்றம் அப்படி நம்ம பார்க்க முடியாது. புள்ளியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்க அப்படி நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அதாவது ஆமா பருவநிலை மாற்றம் அதோட தாக்கம்ங்கிறது பருவ காலங்கள்ல இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையுமே எல்லா ஒரு இயற்கை அமைப்பையுமே ஒரு ஒரு வலுவான புயல் உருவானா அதை நம்ம பருவநிலை மாற்றம் சொல்லிடுறோம். அதன் பிறகு ஒரு மழைப்பொழிவு வெள்ளம் ஏற்பட்டா பருவநிலை மாற்றம்னு சொல்லிடுறோம். இப்ப ஜனவரி மாதத்துல மழை பதிவானா இதையும் நம்ம பருவநிலை மாற்றம்னு சொல்லிட்டா அது ஒட்டுமொத்தமா ஏதோ ஒரு க்ளோசர் கொடுத்த மாதிரி ஆயிடும். அது அப்படி பார்த்தா இதுக்கு ஒரு நீண்ட காலத்துல நமக்கு ஒரு பயனுள்ளதா இருக்காது. அதுவே இந்த பருவநிலை மாற்றத்தின் தாக்கம்ங்கிறது இருக்கு. அது மழைக்காலமா இருக்கட்டும், வெயில் காலமா இருக்கட்டும், அல்லது பனிக்காலமா இருக்கட்டும். ஆனா எல்லாத்தையும் பருவநிலை மாற்றம்னு சொல்லிட முடியாது. இந்த மாதிரியான லானினா ஆண்டுகள்ல ஜனவரி மாத மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை நம்மளால முன்கூட்டியே கணிக்க முடியும். இது கிட்டத்தட்ட நம்ம செப்டம்பர் அக்டோபர் மாதத்திலேயே கணிச்சு விவசாயிகளை கூட பொங்கல் ஒட்டி வரக்கூடிய அறுவடையை சற்று தள்ளி வைங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பையும் கொடுத்தோம். அப்படி கணிக்க முடிஞ்ச உடனே நம்ம பருவநிலை மாற்றம்னு அதை க்ளோசர் கொடுக்காம
பருவநிலை மாற்றத்தின் ஒரு தாக்கம்னு வேணா இதை எடுத்துக்கலாம். ஓகே 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 சார். இதோட வளர்ச்சி போக்க பார்க்கும்போது இது வந்து புயலா மாறக்கூடிய சாத்தியங்கள் இருக்குதா, இல்ல இப்போதைக்கு அதை நம்ம கணிக்க முடியுமா? அப்படி இது கணிக்க வந்து முடிஞ்சதுனாக்கா சென்னைக்கு இல்ல வந்து தமிழகத்துக்கு வந்து பாதிப்பு ஏதாவது இருக்குமா? ஏன்னா டெல்டாவுக்கு வந்து ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பா காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இன்று வலுப்பெற இருக்கு. இது அடுத்த ஒரு 48 மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா கூட வலுப்பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் தற்போதைய நிலையில சற்று குறைவா தான் இருக்கு. இருந்த போதிலும் இது ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய நிகழ்வா அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா காவிரி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலாக மிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நிகழ்வு வட இலங்கை மற்றும் டெல்டா கடற்கரை நெருங்கும் போது ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா ஜனவரி 10, 11 ஆகிய தேதிகள்ல இந்த மழைப்பொழிவின் தாக்கம் என்பதை நம்ம வரக்கூடிய நாட்கள்ல உறுதிப்படுத்தலாம். ஒட்டுமொத்தமா தற்போதைய நிலையில இது ஒரு பருவ காலத்துல இருப்பது போலவே ஒரு மழைக்காலத்தை மீண்டும் வந்து கொண்டு வரும். குறிப்பா ஜனவரி 9 தொடங்கி 12ஆம் தேதி வரைக்கும் அந்த மழை வானிலை நிலவும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார். இனிப்புல வந்து இணைஞ்சு உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.